தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வருகை தர உள்ளனர். இதுகுறித்து பனையூரில் இருக்கும் நமது செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் குமார், சிபிஐ அதிகாரிகள் எப்போது வருவார்கள்? தாவேக அலுவலகத்தில் என்ன செய்ய இருக்கிறார்கள்? இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நாம் இருக்கிறோம். கடந்த செப்டம்பர் 27 விஜய் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது கூட்ட நெரிசல் சிக்கி 41 நபர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து சில தினங்களாக கரூரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். குறிப்பாக கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடங்களில் கடைகள் உள்ள வணிகர்களிடம் சம்மன் அனுப்பி அனைவரையும் விசாரித்து வருவதாகவும் தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சாலையும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதில் இரண்டாம் கட்டமாக சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தையும் வருவதாகவும் தகவல் வெளியானது. இந்த அலுவலகத்தில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட வாகனத்தையும் அளவீடு செய்வதாகவும் கூறப்படுகிறது. வாகனத்தில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளும் பார்ப்பதாகவும் தகவல் வெளியானது. குறிப்பாக இந்த வாகனத்தை அளவீடு செய்யும் பொழுதும் சாலையை அளவீடு செய்து மீதமுள்ள இடங்களில் எந்த அளவு மக்கள் இருப்பதாகவும் கணக்கீடு செய்யப்பட உள்ளது. குறிப்பாக பனையூர் வரும் பொழுது பனையூர் அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளும் சந்தித்து விசாரிக்கதாகவும் தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து நீலாங்கரையில் உள்ள விஜயும் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.